இஸ்ரேலுக்குள் நாங்கள் நுழைவோம். துருக்கி பகிரங்க எச்சரிக்கை. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போர். ஹமாஸ் தாக்குதலுக்கு பின் காசா, ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய நடவடிக்கைகளை துருக்கி கடுமையாக கண்டித்துள்ளது. பொதுக்கூட்டத்தில் ஏர்டேகன் லிபியா, நாகோர்னோ கராபக் போல் இஸ்ரேலுக்குள்ளும் நுழைவோம் என எச்சரித்தார். தாம் வலிமையாக இருந்தால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு எவ்வாறு நடக்காது என்றும், சர்வதேச போர் நிறுத்த முயற்சிகளை இஸ்ரேல் திட்டமிட்டு தகர்க்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் காசாவின் மீது படையெடுத்தது. அப்போது இஸ்ரேலுக்கு பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்தன. அந்த வகையில் துருக்கியும் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தது. அதோடு இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதலையும் கடுமையாக துருக்கி இப்பொழுது விமர்சித்துள்ளது. இந்த நிலையில் துருக்கி அதிபர் ஏர்டோகன் பொதுமக்களிடம் பேசும்போது, நாங்கள் எப்படி லிபியாக்குள் நுழைந்தோமோ, எப்படி நாகோர்னோ கராபக் பகுதிக்குள் நுழைந்தோமோ அதே போல இஸ்ரேலுக்குள் நுழைவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நாம் வலிமையாக இருந்தால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு எதிராக இதுபோன்ற முட்டாள்தனமான காரியங்களை செய்திருக்க முடியாது என்றும், சர்வதேச அளவில் போர் நிறுத்தத்திற்காக எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் திட்டமிட்டு சீர்குலைக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். அதோடு அக்ஸா மசூதியை மூடுவது, கைதிகளுக்கு மரண தண்டனை விதிப்பது, லெபனான், சிரியா போன்ற அண்டை நாடுகளில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் பிராந்தியத்தை ஒரு நெருப்பு வளையத்திற்குள் தள்ளுகிறது என்றும் கூறியுள்ளார். நேட்டோவின் உறுப்பினராக இருக்கும் துருக்கி அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய இராணுவத்தை வைத்துள்ள நாடாக திகழ்ந்து வருகிறது. அப்படி ஒரு நாட்டின் இந்த விமர்சனம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் லிபியா மற்றும் அசர்பைஜான் உள்ளிட்ட விவகாரத்தில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக துருக்கி ட்ரோன்களை அனுப்பி வெற்றிகளை பெற்றிருப்பதால் அதே பாணியை இஸ்ரேல் விவகாரத்திலும் பயன்படுத்தலாம் என கூறப்படுகிறது.